திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும் பாதை நெடுகிலும் சாலையோரங்களை வியாபாரிகள் ஆக்கிரமித்துக் கொள்வதால் பக்தர்களுக்கு இடையூறாக இருப்பதாக நீண்ட காலமாகவே தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன. நடப்பாதையில் ஃபுல்லாக கடை தான் போட்டு வச்சிருக்காங்க. மக்கள் எப்படி நடக்கவும் முடியாத அளவுக்குலாம் கடை போட்டுருக்காங்க. அடிக்கடி கடை போட்டு வச்சிருக்காங்க. அது நடப்பாதை எதுக்காக போட்டாங்கன்னே தெரியல. அது மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காமே இருக்கு. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இதே தொந்தரவாக தான் இருக்கு. மக்களுக்கு நடக்கவே முடியல. வெயிலில் நடக்க முடியல. பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்கு பாருங்க. இந்த கூட்டத்தில் பகல் நடக்கலாம், பகல்லையே கடை போட்டு வச்சிருக்காங்க. நடக்கவே முடியாததால மக்கள் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க. அதேபோல குழந்தைகளை வைத்துக்கொண்டு பெண்கள் யாசகம் கேட்பதும், உடல் முழுவதும் விபூதியை பூசிக்கொண்டு சாமியார் வேடத்தில் வந்து பக்தர்களின் நெற்றியில் விபூதியை பூசிவிட்டு யாசகம் பெறுவதும் பக்தர்களுக்கு முகசுளிப்பை ஏற்படுத்துவதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன. பெண் பக்தர்களுக்கு அச்சுறுத்துற வகையில சாமியாருங்க வந்து குடிச்சிக்கிட்டு விபூதி போட்டுட்டு அவங்களுக்கு விபூதி போடுற வர மாதிரி நிறைய அச்சுறுத்தல் இருக்குது. அவங்கள்ட்ட வந்து யாசகம் நிறைய கேட்கறாங்க. கையில காலில்ன்ட்டு சொல்லிட்டு நிறைய யாசகம் கேட்கறவங்க தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க. பக்தர்கள் வந்து கிரிவலம் வர்றதுக்கு மாவட்ட நிர்வாகம் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் இது எல்லாத்தையும் அகற்றி நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். இதனையடுத்து திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் கிரிவல பாதையை சனிக்கிழமை நேரில் ஆய்வு செய்து சாலையோர கடைகளை அகற்றுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். ஆட்சியர் ஆய்வு செய்வதை கண்ட சாலையோர வியாபாரிகள் தங்களது கடைகளை அவசரமாக மூடிவிட்டு அவர் சென்றதும் மீண்டும் கடைகளை திறந்து வியாபாரத்தில் பிஸியாக்கினர். இந்த நிலையில் சாலையோர ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டதா என்பதை அறிய ஆட்சியர் ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் ஆய்வுக்கு வந்தபோது கடைகள் அகற்றப்படாமல் அப்படியே இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்து அதிகாரிகளை கடிந்து கொண்டார். ஆட்சியரை கண்டதும் மீண்டும் அவசரமாக கடைகளை மூடிய வியாபாரிகள் அவர் புறப்பட்டு சென்றதும் வழக்கம் போல கடைகளை திறந்து வியாபாரத்தில் மூழ்கினர். இது இப்படி இருக்க தாங்கள் திருவிழாக்களில் மட்டுமே இப்படி கடை போட்டு பிழைப்பு நடத்துவதாகவும், திருவண்ணாமலையிலும் பௌர்ணமி தினத்தன்று மட்டுமே கடை போடுவதாகவும், அதுவும் சாலையின் ஓரமாக போடுவதால் பக்தர்களுக்கு எந்தவித தொந்தரவும் இருக்காது என்றும் சாலையோர வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். நாங்கள் வெளியூர்லேருந்து வந்திருக்கோம். கடை போடும் எந்த இடையூறு இல்லாமல் ஓரமாக தான் கடை போடுறோம். இதில் தான் எங்களுக்கு வாழ்வாதாரம் இருக்குது. இதை வச்சு தான் நாங்கள் பழமாத்துறோம். இங்கே ஒரே இடத்துல உட்காந்துருக்க மாட்டோம். இன்றைக்கி இங்கே போடுவோம், நாளைக்கு வேறு திருவிழா இருக்கும் அங்கே போடுவோம். எங்கெங்கெல்லாம் திருவிழா இருக்கோ அங்கெல்லாம் போய் வியாபாரம் பண்ணிட்டு வருவோம். ஏதோ 5000 10,000 வியாபாரம் பண்ணி ஏதோ சரக்கு போட்டு வியாபாரம் பண்ணிக்கிறோம். இதில் தான் என் குடும்ப பழப்பு ஓடின்னு இருக்குது. மேலும் கிரிவல பாதை இல்லாமல் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் பகுதியில் மாற்று இடம் கொடுத்தால் கூட தங்களுக்கு போதுமானதாக இருக்கும் எனவும் தெரிவித்தனர். கிரிவல பாதையில் ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்ற பக்தர்கள் வலியுறுத்தும் அதே நேரத்தில் தங்களுக்கு மாற்று இடம் கொடுத்தால் நன்றாக இருக்கும் என சாலையோர கடை வியாபாரிகள் கோரிக்கை விடுத்திருப்பதால் இதற்கு நிரந்தர தீர்வுதான் என்ன? மாவட்ட நிர்வாகம் தீவிர ஆலோசனை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.